அன்பிற்குரிய நண்பர்களே, பழனிசாமியோடு 17 நிமிடங்கள் என்கிற தலைப்பில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பதிவுதான் இது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் ஒரு 2-3 நிமிடம் சந்திக்க வேண்டும் என்று அவருடைய தனி உதவியாளரிடம் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் ஃபோன் செய்து அனுமதி கேட்டேன். அவர் திரு பழனிசாமி 22ஆம் தேதி இங்கு வருவதாகவும் 25 வரை சென்னையில் இருப்பதாகவும் நான் கேட்டு சொல்லுகிறேன் என்றார். நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், ஆனால் நான் பௌர்ணமி என்று மாலை அவரை சந்திக்க விரும்புகிறேன். எனவே 23 கிடைக்குமானால் நல்லதென்று நான் தெரிவித்தேன். சரி என்று சொல்லிவிட்டு பிறகு எனக்கு என்ன தெரியாதென்றால் 23 திரு பழனிசாமி அவர்கள், நான் அதை பௌர்ணமி என்பதனால் தேர்ந்தெடுத்தேனே தவிர அன்றைக்கு அவருக்கு அவர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கிறது என்பதெல்லாம் தெரியாது. அது எனக்கு நான் அறிய நேர்ந்திருக்குமானால் அந்த தேதியை கேட்டிருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக ஒரு பெரிய மனிதரிடம் ஒரு பார்க்க வேண்டும் என்று விளைவு தெரிவிக்கிற போது சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டு விட்டேன் என்றே கருதுகிறேன். நான் இன்னும் சொல்ல போனால் எனக்கு தேவையான தேதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அது சரியல்ல என்பதை நான் உணரக்கூடிய வாய்ப்பு எனக்கு பின்னால் தான் கிடைத்தது. ஆனாலும் கூட சொல்லிவிட்டார்கள். 23 காலையில் என்னை அழைத்து தொலைபேசியில், அதாவது 23 ஏப்ரல் நேற்று மாலை 7:30 மணிக்கு வந்துவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் பாவம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எல்லாம் முடித்துவிட்டு மதியம் 1:30 மணிக்கு வந்து இங்கிருந்து அவர்களெல்லாம் சந்தித்துவிட்டு பிறகு எத்தனை மணிக்கு தயாரானார் என்று எனக்கு தெரியாது. நான் சரியாகவோ தவறாகவோ எனக்கென்று சில கொள்கைகளை வைத்திருக்கிறேன். நான் யாரையும் தேடி போய் பார்ப்பதென்பது அநேகமாக இல்லை. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் நான் தேடி போய் பார்க்க விரும்புவதில்லை. தவறா சரியா, அதை நியாயப்படுத்த வேண்டுமா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் தயாராக இல்லை. தலைமை நீதிபதியை, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எல்லாம் நான் பார்க்க விழைப்பதுமில்லை, போவதுமில்லை. உயர்நீதிமன்றத்தில் என்னை பற்றி அடிக்கடி சொல்லப்படுகிற ஜோக் இது. போகட்டும், நான் சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 7:20க்கு அங்கே போய் சேர்த்து விட்டேன். 10 நிமிடம் முன்பாக நான் 7:30 மணிக்கு நேற்று மாலை 23 ஏப்ரல் மாலை எனக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. நான் கேட்டிருந்த மணித்துளிகள் 3 நிமிடம்தான். எனக்கு அது போதும். எனக்கு அவரை ஜால்ரா போட்டு அவரை உச்சிப்படுத்தி ஏதாவது காரியம் செய்து கொள்ள வேண்டிய தேவையில்லாத காரணத்தால் எனக்கு தேவைப்பட்ட நேரம் 2 அல்லது 3 மணித்துளிகள் மட்டுமே. 7:20க்கு நான் உள்ளே போய் அமர்ந்து விட்டேன். அவர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக காரை வாசலிலே நிறுத்திவிட்டு ஒரு 100-150 மீட்டர் நடந்து போக வேண்டும். எனக்கு காலில் அடிபட்டிருக்கிறது என்பதனால் என் காரை உள்ளே அனுமதித்தார்கள். 7:21 நான் அறையில் போய் அமர்ந்து விட்டேன். 7:30க்கு எனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நேரம். நான் தனியாக அமர்ந்து விடக்கூடாது. பக்கத்தில் இன்னொரு அறையிலே முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் எல்லோரும் காத்து கொண்டிருந்த என்னை ஒரு தனி அறையிலே அமர வைத்திருந்தார்கள்.
நான் தனிமையை உணர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய ஒவ்வொரு பிஏவாக வந்து என்னோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரு பொதுவான கருத்து பிஏக்களை பற்றி உண்டு. இந்த பிஏக்கள் என்பவர்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் எந்த பதவியில் பொறுப்பில் இருந்தாலும் அந்த பிஏக்கள் எல்லா நேரங்களிலும் தங்கள் எஜமானின் கண்ணாகவும் காதாகவும் இருக்க வேண்டும். எப்போதாவது மட்டுமே எஜமானின் வாயாக இருக்க வேண்டும். எனக்கு நான் கற்று தேர்ந்த இலக்கணம் இது. பிஏக்களால் பெயரை கெடுத்துவிடவும் முடியும், பெயரை உண்டாக்கவும் முடியும். அவர்கள் ஒரு ஸ்டேஜில் 3 பேருமே பேசிக்கொண்டிருந்தார்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற இன்னொரு உதாரணம், ஒரு வீட்டில் ஆண்மகன் தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமானால் அவன் வீட்டு பெண்கள் அந்த தெருவில் தலை குனிந்து நடக்க வேண்டும் என்று. அதை போலத்தான் இந்த பிஏ என்கிற பொறுப்பில் இருக்கிறவர்களும் அந்த எஜமானனுக்குரிய ஒரு இமேஜை அவர்கள்தான் உருவாக்குகிறார்கள். இந்த பின்னணியிலே அவருக்கு திரு பழனிசாமிக்கு வாய்த்த பிஏக்கள் பொறுப்பான பண்பு மிகுந்த மனைவியை போன்றவர்கள். என்னோடு அமர்ந்து நான் ஒரு 10 நிமிடம் அல்லது 9 நிமிடம் முன்னே போய்விட்டேன். தவறு அவர்கள் மீது அல்ல. அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். நானும் மிக சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தேன். அதில் என்ன பாராட்ட வேண்டும் என்றால், நான் எந்த தொலைக்காட்சியில் இவரை பற்றி என்ன கருத்து தெரிவித்தேன் என்று அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கிறது. அந்த கருத்துக்களை அவர்கள் நான் சொன்ன வார்த்தையாகவே சொன்னார்கள். ஒரு புறம் மனதில் மகிழ்ச்சி இருந்தாலும் கூட அதை தாண்டி இதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவர்கள் என்னை ஆழம் பார்க்கிறார்களோ என்கிற ஒரு சிறு கருத்து மனதில் ஏற்பட்டதால் நான் அவர்களை ஆழம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. நான் பல நேரங்களிலே நான் அதிமுக இல்லை, அதை பல தொலைக்காட்சிகளிலே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இவர் மீது எனக்கு இருக்கிற மரியாதையும் காதலும் அந்த கட்சியின் மீது அந்த கட்சி உறுப்பினராக என்னை மாற்றவில்லை. இதை நான் தெரிவித்திருக்கிறேன், அடிக்கடி தெரிவித்திருக்கிறேன். இபிஎஸ்னுடைய சித்தப்பா இல்லை என்று கூட பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். அதை சுட்டி காட்டினேன். புன்முறுவலோடு அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அது எல்லாமே தெரியும், இதைத்தான் நாங்களும் எங்கள் தலைவரும் விரும்புகிறோம், நீங்கள் ஜால்ராவாக இருக்க மாட்டீர்கள் என்பதும் ஜால்ராவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அவரும் உணர்ந்திருக்கிறார், நானும் உணர்ந்திருக்கிறேன் என்றார். நாங்களும் உணர்ந்திருக்கிறோம் என்றார்கள். நன்றி. பிறகு ஒரு 7:37க்கு 7 நிமிடம் தாமதமாக உள்ளே அழைக்கப்பட்டேன். மிகுந்த நான் கூட வருத்தம் தெரிவித்தேன். பாவம், எனக்கு இவ்வளவு வேலைகள் உங்களுக்கு இன்றைக்கு இருக்குதுன்னு இன்றைக்கு தெரியாது, இல்லாவிட்டால் நான் 25 கூட கேட்டிருக்கலாம் என்று சொன்னேன். அதனால் ஒன்றுமில்லை, அமருங்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார். சிரித்த முகத்தோடும் ஒரு சிநேக பாவத்தோடும் பேசிக்கொண்டிருந்தார். நானே அவரை என்னதற்காக வந்தீர்கள் என்று யாரும் என்னை கேட்பது எனக்கு பிடிக்காது என்பதனால் நான் சொன்னேன், 2 காரணங்களுக்காக உங்களை பார்க்க வந்தேன். ஒன்று, அந்த கரியராமர் கோவில் நான் புனருத்தாரணம் செய்தபோது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தைப்பூசம் அன்று உங்களை அழைத்தேன். நீங்கள் எனக்கு அதற்கு தகுந்த உதவிகள் உங்கள் மாவட்ட செயலாளர் திரு இளங்கோவன் மூலமாக செய்கிறீர்கள். அந்த உதவிகள் இல்லையானால் என்னால் அதை செய்திருக்க இயலாது.
பணம் உள்ளவனெல்லாம் செய்துவிட முடியவும் முடியாது. அவர் அமைதியாக சிரித்து கொண்டு சும்மா இருந்தார், பதில் சொல்லவில்லை. அப்போது நான் உங்களை அழைத்த போது நீங்கள் சொன்னீர்கள், உங்கள் வீட்டில் பெரிய முருகன் கோயில் இருக்கிறது, உங்கள் தோட்டத்தில் தைப்பூசம் என்று நீங்கள் அதை ஒரு விழாவாக கொண்டாடுகிறீர்கள், எனவே வர இயலாதென்றீர்கள். பெருதிருநாள் வருகிறேன் என்று சொன்னீர்கள். அந்த பெருதிருநாள் இப்போது வந்துவிட்டதாக நான் கருதுகிறேன். நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னேன். முதலில் சொன்னார், ஜூன் 4 தாண்டட்டுமே, சில தடைகள் இல்லையா என்று கேட்டார். இத்தடைகள் இல்லை, நீங்கள் கோவிலுக்கு வருகிறீர்கள் வழிபட, இதில் தடை என்ன? நான் ஒன்றும் பொதுக்கூட்டம் நடத்தி கைதட்டப் போவதில்லை, இது உங்கள் கட்சியினுடைய கூட்டமும் அல்ல. அந்த நியாயம் அவருக்கு புரிந்தது. சரி, வருகிறேன், எப்போது வேண்டும்? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், 27ஆம் தேதியிலிருந்து 8 நாட்கள் நான் இல்லை என்றார். மகிழ்ச்சி, நான் உங்களை அப்படி எப்போதும் உடனடியாக அழைக்க மாட்டேன். மே 19ஆம் தேதி நீங்கள் வந்தால் போதும். சிரித்துவிட்டு கையில் இருந்த காலிங் பில்லை அமுக்கி தன் உதவியாளரை அதுவரை நானும் அவரும் மட்டும்தான் உள்ளே இருக்கிறோம். அவருடைய அறையில் வரச் சொன்னார். போய் தினசரி காலண்டரை எடுத்துக்கொண்டு வா. அந்த உதவியாளர் தினசரி காலண்டரை எடுத்துக்கொண்டு வந்தார். அவரே அந்த தேதியை மே 19 எடுத்து பார்த்துவிட்டு, வரலாம், ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமையாகவும் பெரிய முகூர்த்த நாளாகவும் இருக்கிறதே என்றார். ஆம், அதனால்தான் அந்த நாளை நான் தேர்வு செய்தேன். ஒரு நிமிடம் என்னை பாதி புல்லூரோடு பார்த்துவிட்டு ஏன் என்று கேட்கவில்லை. அவர் பார்த்த பார்வையில் அந்த கேள்வி தொக்கி நின்றது. நான் சொன்னேன், 2 காரணங்கள். ஒன்று, சில லட்சம் ரூபாய் செலவில் ராமருக்கு ஒரு டைமண்ட் திருநாமமும், சீதைக்கு ஒரு எமரால்டு மூக்குத்தியும், ராமர் நெஞ்சில் நவரத்னம் பதித்த ஒரு பெண்டன்ட் தயார் செய்து வைத்திருக்கிறேன். உங்கள் கையால் அதை போட்டுவிட வேண்டும். அமைதியாகத்தான் இருந்தார், கேட்டுக்கொண்டு மட்டுமே இருந்தார். இன்னொன்று என்றேன். சொல்லுங்கள் என்றார். நான் உங்களுக்கு தெரியும், ஒரு சிறு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கிறேன். என் வாழ்நாளில் லட்சியங்களில் ஒன்று ஃப்ரீ திருமண மண்டபம். ஒரு 350 பேர் உட்காரக்கூடிய மண்டபம், சின்ன மண்டபம்தான் அது. அந்த பழங்குடி மக்களுக்கு திருமணத்திற்கு, சீமந்தம் அல்லது பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்களுக்கு இனாமாக பணமில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையோடு இதை கொடுக்கிறேன் அவர்களுக்கு. முடியுமானால் முதல் திருமணத்தில் உங்கள் தலைமையில் நீங்கள் தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வைக்க வேண்டும். அங்குள்ள நண்பர்களுக்கு அந்த பகுதியே, அங்கு ஒரு 10,000 மக்கள் 12 கிராமங்களில் வசிக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த கோவிலுக்கு பாத்தியதை உடையவர்கள். தமிழ்நாட்டில் இந்த இனம், மலையாளி இனம் எங்கிருந்தாலும் அவருடைய முதல் கோவில் இதுதான், கரியராமர் கோவில். சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் தாலுக்காவில் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு 12 கிராமங்களைச் சேர்ந்த ஒரு 10,000 பேருக்கு மட்டுமே அந்த கோயில் பாத்தியதைப்பட்டது. அங்கே இருக்கிற ஒரு குடும்பம் என்று சொன்னேன். சரி, செய்யுங்கள். எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்றார். நான் அமைதியாக இருந்தேன். இல்லை, நான் பயணம் செய்வதற்கு 1.5 மணி நேரம் ஆகும் என்று சொன்னார். ஆமாம், என்னுடைய கார் 1 மணி நேரம் 50 நிமிடம் ஆகும், அவர் 1.5 மணி நேரத்தில் வந்து விடலாம் என்று சொல்லிவிட்டு, தவறில்லை, உங்களால் எத்தனை மணிக்கு வர முடியும் என்று கேட்டேன். 2 விஷயம் என்றார். ஒன்று, நான் வேறு ஏதாவது, அது ஒரு முகூர்த்த நாளாக இருப்பதனால் வேறு ஏதாவது திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேனா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று.
உங்களுக்கு வாக்கு கொடுப்பதற்கு முன்னால் இன்னொன்று, ஒருவேளை தேர்தல் என்பதனால் இதுவரை என்னை அழைக்காமல் இருந்து கட்சிக்காரர்கள், பொறுப்பில் இருக்கிறவர்கள் அல்லது உறவினர்கள் அந்த பகுதியில், என் வீட்டை சுற்றி சேலம் பகுதியிலேயே இது ஒரு பெரிய முகூர்த்த தேதியாக இருக்கிற காரணத்தினால், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் திருமணம் வைத்திருந்தால் நான் கலந்து கொண்டு மலைக்கு வர வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் நேரம் கொடுத்தால் ஒரு 10:30 மணி ஆகிவிடும், 11 மணி ஆகிவிடும். பெல்லை அடித்து திரும்பவும் எல்லா உதவியாளர்களையும் பிஏக்களையும் உள்ளே அடைத்து, தமிழ்மணி இந்த தேதி கேட்கிறார், ஞாயிற்றுக்கிழமை பெரிய முகூர்த்த தேதி. அதுவரை அந்த தினசரி காலண்டர் ஒரு கையிலேயே இருக்கிறது. நான் ஏதாவது திருமணத்துக்கோ நிகழ்ச்சிக்கோ அந்த தேதியில் ஒப்புதல் கொடுத்திருக்கிறேனா, சம்மதம் அளித்திருக்கிறேனா, அவரவர் எங்கே தேட முடியுமோ தேடிவிட்டு ஒரு 1.5 நிமிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். சரி, நான் ஒரு 10:30 11 மணிக்கு வந்து விடுகிறேன். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. அருண் என்கிற என்னுடைய இன்னொரு பிஏ, அவருக்கும் சில நேரங்களிலே குறித்து வைத்திருக்கக்கூடும். அவர் வெளியூர் போயிருக்கிறார். இரவு அவரை தொடர்பு கொண்டு இவர்கள் கேட்டுவிட்டு நாளை காலை உங்களுக்கு 10 மணிக்கு தகவல் தெரிவித்து கன்ஃபார்ம் செய்வார்கள். ஒருவேளை நான் வேறு எங்காவது போவதாக இருந்தால் இன்னும் 2 தேதியை நீங்களே முடிவு செய்யுங்கள், அதில் ஒரு தேதியில் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் நாளைக்குள் சொல்லிவிடுவார்களா என்று சற்று தாழ்ந்த ஸ்தாயில் கேட்கிறேன். அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார். உங்களுக்கு அது பற்றி சந்தேகமே வேண்டாம். தன்னுடைய பிஏவை கூப்பிட்டு 10 மணிக்கு இவருக்கு நீங்கள் காலையில் தகவல் சொல்லிவிட வேண்டும். அஃப்கோர்ஸ் 10:45க்குத்தான் சொன்னார்கள், இன்று காலை 24. இருந்தாலும் எல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம், அவர் வருவார். நண்பர்களே, அந்த டைமண்ட் நவரத்ன நகையை உங்களுக்கு இப்போது காண்பிக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, எனக்கு நல்ல சாப்பாடு போட வேண்டும் என்பதில் எப்போதும் ஒரு ஆழ்ந்த விருப்பம் உண்டு. நான் சாப்பாட்டு பிரியன். அதனால் எப்போது யாருக்கு எங்கே விருந்து கொடுத்தாலும் நான் தனி சிரத்தை எடுத்துக்கொண்டு விருந்து கொடுக்கிறவன். என்னை நெருக்கமாக தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த தகவல் தெரியும். அநேகமாக ஒரு 1000 பேருக்கு நான் போடுகிற சாப்பாடு இது கடைசியாக கூட இருக்கலாம், அநேகமாக. எனவே இதனுடைய மெனு என்ன என்பதை நான் தீர்மானித்திருக்கிறேன். அவரிடம் சொல்லவில்லை. அதற்கு கொஞ்சம் நான் சிரமப்பட வேண்டியிருக்கும். இதை கேட்கிற நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிர்தம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, மா பலா வாழை முக்கணிகள், உலர் பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் 3, திராட்சை, பாதாம், பேரீச்சை. பிறகு மதிய சாப்பாடு என்பதனால் ஒரு 3 வகை கலந்த சாதம். ஒரு 1000 பேருக்கு போட வேண்டியிருக்கும். இது அநேகமாக இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது என்கிற மன ஓட்டத்தில் நான் இருப்பதனால் தயவு செய்து, மற்ற பிரச்சனைகள் இல்லை. திருப்பதி லட்டு 100 ஒரே நேரத்தில் ஒரே நாளில் கொஞ்சம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பெருமாள் அருளால் வென்று விடுவேன் என்று எண்ணுகிறேன். நான் தேர்ந்தெடுத்திருக்கிற 19 தேதி கூட ஹஸ்த நட்சத்திரம், பெருமாளின் பிறந்த நட்சத்திரம். எனவே பெருமாள் கைவிட மாட்டார் என்று நான் கருதுகிறேன். முடிந்தால் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்காக அல்ல, நான் போடுகிற இந்த உணவு எல்லோர் மனதிலும் மிக நீண்ட நாட்கள் என்னையும் தாண்டி, என் நினைவுகளையும் தாண்டி இந்த உணவு தங்க வேண்டும். உணவின் சுவை, உணவின் தரம் என்று உங்களை மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 17 நிமிடம் கழித்து நான் வந்துவிட்டேன்.
அறையிலிருந்து 7:54 என்று எண்ணுகிறேன். ஆனால் நான் பார்த்தது இதில் ஒரு 10 செகண்டை கூட திரு பழனிசாமி வேஸ்ட் ஜோக் எடுத்து சிரித்து வெட்டியாக ஓட்டினார் என்று நான் கருதவில்லை. 17 நிமிடமும் வேலை செய்தார். அவருடைய பிஏ ஒருவரிடம் தனிமையில் பேசிக்கொண்டிருந்த போது நேற்று சொன்னார், இவருக்கு ஒரு யானையின் ஞாபக சக்தி இருக்கிறது, எங்கே போய் எதை தேட வேண்டும் எனக்கு நினைவிருக்கிறது, இந்த இடத்தில் போய் தேடுங்கள், ஒரு ஜிஓ போட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பார்த்தால் இருக்கிறது என்று அதை நான் உணர்ந்திருக்கிறேன். நேற்றும் பார்த்தேன். 17 நிமிடங்கள் அவரோடு இருந்துவிட்டு வெளியே வந்து வீட்டுக்கு வந்து விட்டேன். மீண்டும் ஒரு முறை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். 17 நிமிட சந்திப்பினுடைய ஹைலைட் என்னவென்றால், அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றும் வார்த்தையையும் அவரே நேரடியாக ஹேண்டில் செய்து வெரிஃபை செய்து அதன் பிறகே அதை ஏற்றுக்கொண்டார்.